அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் பிடியிலிருந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சார்பீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஏ கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் q = 3p² அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே f ஆஃப் x, y, z, p, q இந்த வடிவில் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சார்பீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சார்பீஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஃபார்மு இந்த வடிவில் இருக்கணும். அதோடைய சொல்யூஷன் கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சார்பீஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் பேர் இருக்குது. dp/fx + pfz = dq/fy + qfz = dz/-pfp - qfq = dx/-fp dy/-fq. இதுதான் வந்து அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ கொடுத்துருக்கிற இந்த வடிவில் இருந்தால் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம pq வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல் டு ஃபைண்ட் கம்ப்ளீட் இன்டெக்ரல் z = dz/p dx + q dy. இதில் pq வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வடிவில் இருக்கும் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த pq வேல்யூவை இதில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ நான் கொஷனுக்கு வரேன். q = 3p². இது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இதை நான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இந்த q அந்த பக்கம் கொண்டு போய்ட்றேன். இப்போ 3p² - q = 0ன்னு கிடைக்கும். இதுதான் f. ஓகே, எனக்கு என்னென்னலாம் தேவை ஆக்சிலரி ஈக்குவேஷனில் போட fx தேவை. இந்த எஃப்ஐ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் 0 ஆகிடும். ஏன்னா இங்கே எக்ஸ் டைம் இல்லை பாருங்கள். அடுத்து எஃப்ஐ வேணும். இந்த எஃப்ஐ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இங்கே ஒய் டைமே இல்லை. மொத்த எல்லாமே வந்து கான்ஸ்டன்டாக ட்ரீட் ஆகிட்டு 0 ஆகிடும். அதே போல் எஃப்இசட் இசட் பார்த்தீங்கன்னா இந்த இசட் டைமே இதில் இல்லை. எஃப்ல இதான் எஃப் நமக்கு இல்லையா. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணால் எஃப்இசட் கிடச்சிரும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணால் எஃப்ஒய் கிடச்சிரும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் எஃப்எக்ஸ் கிடச்சிரும். இங்கே எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ் டம் ஒய் டம் இசட் டம் எதுவுமே இல்லாதனால இது மூணுமே 0 ஆகிடும். ஓகே, சரி. இப்போ அடுத்தது fq கண்டிப்பாக தேவை, fp தேவை. சரி, fq முதல்ல என்ன வரும்? டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு q பண்ணோம்னா fq கிடச்சிரும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிட்டு q டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். -1 வருது. fp என்ன? fp நமக்கு தேவை. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p பண்ணணும். இங்கே p² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2p ஆகிடும். அந்த 2 இந்த 3யோட மல்டிப்ளை ஆகிட்டு 6p ஆகிடும். இப்போ 6p இங்கே கான்ஸ்டன்ட் q. இங்கே நடக்கிறது எல்லாமே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான். அப்போ q நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ fx, fy, fz, fq, fp எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். dp/ இங்கே பாருங்கள் fx, fz ரெண்டுமே 0 ஆனதுனால இது ஃபுல்லாகவே 0. dp/0 = அடுத்து dq/ இந்த fy, fz ரெண்டுமே 0 ஆனதுனால இங்கேயும் மொத்தமாக 0 ஆகிடும். = dz/-pfp. fp வந்து எனக்கு 6p - qfq. fq வந்து -1ன்றதுனால இங்கே -1. அடுத்தது dx/-fp. இப்போ -6p. அடுத்தது dy/-fq. இந்த பாருங்கள் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு fq வேல்யூ போடுறேன். -fq வந்து நமக்கு இங்கே மைனஸு ஆல்ரெடி fqக்கு -1 அங்கே ஒரு மைனஸ் ரெண்டு சேர்ந்து +1 ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அல்லது செகண்டும் ஃபோர்த்தும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி pq வேல்யூ எடுக்கணும். அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல் கிடச்சிரும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். இப்போது நான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கம்பேர் ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் ரேஷியோஸ். ஃபஸ்ட்டு வந்து dp/0, லாஸ்ட்டு வந்து dy/+1, dy/1. ஸோ இந்த 0 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். அப்போ dp = 0. இப்போ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா dp இன்டெகிரேட் பண்ணால் p, இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a போடுவோம். ஸோ p = a கிடைக்குது. அதே போல் கம்பேர் செகண்ட் அண்டு ஃபோர்த் ரேஷியோஸ். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து dq/0, ஃபோர்த் ரேஷியோ நமக்கு வந்து
dx by minus 6p. இப்போ இந்த 0 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். அப்போ dq ஈக்குவல் டு 0. இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா q ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நமக்கு ஒன்று போடுவோம், இங்கே b போட்டுக்கிறோம். ஓகே, சரி. இப்போ நம்ம dz ஈக்குவல் டு p dx ப்ளஸ் q dy இதில் போடலாம். போட்டு இன்டகிரேட் பண்ணிடலாம், ஆன்சர் கிடச்சிரும். கம்ப்ளீட் இன்டகிரல் கிடச்சிரும். கம்ப்ளீட் இன்டகிரல் கண்டுபிடிக்க இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் இந்த மெத்தடோட சிறப்பு. அதுக்கு முன்னாடி ஆக்சிலரி ஈக்குவேஷன் போட தெரியணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ p வேல்யூ நமக்கு என்ன, a இன்ட்டு dx ப்ளஸ் q வேல்யூ என்ன, b. ஸோ பிக்கு பதிலாக நான் என்ன செய்யணும், q எனக்கு ஆல்ரெடி பாருங்கள், q ஈக்குவல் டு 3p² எனக்கு தெரியும். இப்போது q ஈக்குவல் டு 3 இன்ட்டு பிக்கு வந்து a இல்லையா, அப்போ இங்கே a சப்ஸ்டியூட் பண்ணி a². இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏக்கு மொத்தத்தையும் மாற்றிடுறேன். அப்போது இங்கே q இருக்கிற இடத்துல நான் 3a² போடலாம். சார் q ஈக்குவல் டு 3p² எப்படி சார் தெரியும், கொஷின்லேயே இதான கொஷினே. ஸோ அதில் வந்து q வந்து 3a² எனக்கு கிடச்சிருச்சு. இங்கே கொண்டு வந்து q பதிலாக 3a² போட்டுடுறேன். அப்புறம் ஒரே ஆர்டினரி கான்ஸ்டன்ட், வேறு ஒன்றும் இல்லை, இன்ட்டு dy, இங்கே dz. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா z ஈக்குவல் டு a இன்ட்டு dx இன்டகிரேட் பண்ண x ப்ளஸ் 3a² அப்படியே வச்சுக்கிட்டு dy இன்டகிரேட் பண்ண y, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம், அது b அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ z ஈக்குவல் டு ax ப்ளஸ் 3a² y ப்ளஸ் b அப்படின்னு நமக்கு கம்ப்ளீட் இன்டகிரல் வந்து கிடைக்குது. இப்போ கம்ப்ளீட் இன்டகிரல் இந்த 4ல் எது கரெக்ட் ஷூட் ஆகுதுன்னு பார்த்து அடிக்கிறோம். ஆப்ஷன் டி. ஓகே, ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை f ஈக்குவல்னு இந்த மாதிரி எழுதிக்கணும். fx, fy, fz, fq, fp எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆக்சிலரி ஈக்குவேஷனில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். எனி 2 ரேஷியோஸ் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி pqவை பிடிக்கிறோம். இந்த pயும் qவும் கிடச்சிச்சினாலே போதும். ஒன்று வந்து இதில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் இன்டகிரல் கிடச்சிரும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. வீடியோஸ் பார்க்குற நேரம் போக மற்ற நேரம் நீங்கள் படிக்கணும். அதுக்கு மெட்டீரியல் கையில் இருக்கணும். ஃபுல் செட் மெட்டீரியல்னால் என்னென்னா, ஏதாவது ஒரு 2 புக்கு கையில் வச்சுக்கிட்டு நான் எல்லா மெட்டீரியலும் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது. நூக் அண்ட் கார்னர் ஒரு டாபிக் விடாமல் எல்லாத்தையும் எழுதியிருப்போம். அந்த மெட்டீரியல் இருக்கணும் கையில். அதை ஒரு தடவை பார்த்தா தான் நம்ம ஸ்கோர் 90 above 100 above அப்படி கிராஸ் பண்ண முடியும். ஓகே, தமிழ் திறனறி தேர்வுனாக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் நீங்கள் தேவையில்லாமல் பயத்தை வச்சுக்கிட்டு வேண்டாம், அதுவும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி பலன் பெறுங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.